எல்லாரும் சாப்பிடணுங்கிறாங்க. அது ஒன்றும் ஆயிட போறது கிடையாது. எப்பவுமே கேப் போறது இல்ல கிடையாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ லைவ்ல போயிட்டு இருக்க விஷயம் தான் 3வது ப்ரோமோவா வந்திருக்கு. ப்ரோமோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லைவ்ல என்ன தெரியுமா பிரச்சனை போயிட்டு இருக்கு? விஜே பார்வதி ஒரு பெரிய அக்யூசேஷனை யார் மேலே வைக்கிறாங்கன்னா அரோரா மேலே வைக்கிறாங்க. அதாவது வந்து இவங்க வந்து அந்த ஒரு கோபுரம் கட்டுற மாதிரி ஒரு டாஸ்க் விளையாண்டாங்கல்ல, ஒரு டீம் கோபுரத்தை உடைக்கணும், இன்னொருத்தங்க கட்டணும்ட்டு. அப்போ அரோரா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு மாதிரி வச்சு காமிச்சாங்க. அதை அவங்க தப்பான ஒரு காரணத்துக்காக வச்சு காமிச்சாங்க. அது வந்து கொஞ்சம் தப்பான விஷயம்ன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. பார்வதி அதை அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப விவரமாக அட்ரஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அரோரா ஒரு சிம்பிளை வச்சு காமிச்சாங்க, அது எனக்கு தப்பாக தெரிஞ்சது, ஏன் பார்வைக்கு தப்பாக தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அரோராக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அரோரா உள்ள புந்து நான் பேசணும், அதாவது இல்லை நான் அப்படி வைக்கலன்னு சொல்றதுக்கு வராங்க. பார்வதி நான் பேசும்போது என்னை பேச விடுங்கன்னு சொல்றாங்க. இது தாண்டி ரொம்ப நேரம் இந்த ஆர்குமெண்ட் போறதுனால எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. நான் எல்லாருமே இருந்தால் தான் சொல்லுவேன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்வதி கிட்ட சில பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை பற்றி பார்த்துருவோம். அது என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி சில்லியான விஷயத்தெல்லாம் கொண்டே வரக்கூடாதுங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு அப்படி பண்ணி காமிச்சாலுமே சட்டு விளையாட்டுக்கு கூட பண்ணி காமிச்சிருக்கலாம். சரி, விளையாட்டுக்கு பண்ணி காட்டல. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் அந்த அர்த்தத்திலேயே பண்ணல, இந்த மாதிரி அடுக்குனா இன்னும் சீக்கிரமா அடிக்கிடலான்னு ஒரு ஐடியாவாக தான் கொடுத்தேன், தப்பான எண்ணத்தில் அப்படி வைக்கலன்னு அரோரா சொல்லுது. அது வந்து தப்பான எண்ணத்தில் வைக்கலன்னு சொல்லும் போது நம்ம ஓகேன்னு விட்டுட்டு போகிறது தான் கரெக்டு. அந்த பொண்ணு இல்லை அந்த பொண்ணு இப்படி வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது வந்து ஒருத்தர் வந்து பெரிய குற்றச்சாட்டுங்க. ஏன்னா வந்து அது ஒரு செக்ஸ் சிம்பிள் மாதிரி அது வச்சதுன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்வதி. அதெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் அப்படி சொல்கிறது வந்து முறையானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது தப்பான விஷயம். பார்வதி பண்ணது கண்டிப்பாக தப்பு தான். பார்வதிக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ அரோரா கிங்டமை விட்டு வேற கிங்டம்க்கு போகிறேன்னு சொன்னாங்க, அது ஒரு பிரச்சனை. இதை தாண்டி கமருதீனுக்கு நடுவில் வந்துட்டாங்களே அரோரா, இவங்க 2 பேருக்கு சக்காலத்தி சண்டை மாதிரி போயிட்டு இருக்குல்ல, அது ஒரு காரணம். இதை தாண்டி இந்த இதுலயும் என்ன நமக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல, அரோரா பெரிய எல்லாருமே சொல்றாங்களேன்ற மாதிரி ஒரு விரக்தியும் இருக்கு. அந்த விரக்தியோட மொத்த வெளிப்பாடாக தான் பார்வதி இந்த விஷயத்த சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து அதெல்லாம் அந்த பொண்ணு ஒரு சிம்பிளை பண்ணிச்சு, அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சாலுமே அதெல்லாம் தாண்டி போயிடணும். இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுற விஷயமே கிடையாது. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிம்பிளை நான் சொல்ல கூட விரும்பலன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லவே விரும்பலன்னா அதை எதுக்கு கொண்டு வரீங்க? தேவையில்லாத விஷயம் பார்வதி பண்ணுது. பார்வதிக்கு அரோரா மேல கோபம் இருக்குன்னா கோவத்தை வெளிக்காட்டுறதுக்கு நிறைய இருக்கு. அரோரா என்ன ப்ளே பண்ணா, அவளை எல்லாருமே பெஸ்ட்னு சொல்றீங்களே, நான் அவளை விட நல்லா தானே ப்ளே பண்ணேன், அப்படியெல்லாம் சண்டை போடலாம். அதை விட்டுட்டு இதை வச்சு சண்டை போடுறது எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அங்க கனி ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது கரெக்டா இருந்தது. அது என்னன்னா, நீ பாக்குற நீ அந்த தாட்ல பாக்குறதுனால அப்படி தெரிஞ்சிருக்கு, அது உன் மேலதான் தப்புன்னு சொல்றாங்க. அதுவும் உண்மைதான். இப்ப டக்குன்னு எந்த ஒரு சிம்பிளை பார்த்தாலும் உனக்கு அந்த ஞாபகமே வந்ததுன்னா நம்ம மேலதானே தப்பு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு, அந்த அரோரா, எண்ட் ஆஃப் த டே அரோரா நான் காமெடிக்கு கூட பண்ணல, நான் உண்மையிலே தப்பான அர்த்தத்தில் பண்ணலன்னு சொல்லுதுன்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தப்பான அர்த்தத்தில் பண்ணலன்னா பண்ணலதான். இல்லை நீ தப்பான அர்த்தத்தில் பண்ண மாதிரி தான் இருந்தது, இந்த சிம்பிள் ரொம்ப தப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி பார்வதி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை தாண்டி ஆனால் ஒரு விஷயம் நம்ம இங்கே பார்வதி சைடில் பேசணும். அது என்ன தெரியுமா? இவனுங்க ஒரு இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்டு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க, பார்வதி என்ன பேசினாலும் அடிக்கணும்ட்டு. ஏன்னா பார்வதி பேசினா மட்டும் உள்ள புந்து அரோராக்கு ஃபேவராக பேசுகிறாங்க, அரோரா பேசும்போது தடுக்க மாட்டுறாங்க. அதாவது எப்படின்னா, பார்வதி சொல்கிறத முழுசாவே கேட்க மாட்டுறாங்க. இல்லை நிறுத்துன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்க. அது நடக்குது. பார்வதிக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்கிறது உண்மைதான். ஸோ இந்த ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்வதி வந்து வெளியே வந்து திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கமருதீன் சுத்தமாக இவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இவகிட்ட இதுக்கப்புறம் பேச வேணாம், நம்ம அரோரா கூடயே இருக்கலாம்னு கமருதீன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அந்த கோபம் வேற பார்வதிக்கு இருக்கு. இப்ப பார்வதி எந்த விஷயம் டிஸ்கஸ் பண்றதுனால வெளியே வந்து திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதனால எல்லாருமே சாப்பிடாம இருக்காங்க போல. ஒரு ஸ்டேஜ்ல வெயிட் பண்ண முடியாது, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், சாப்பிடவும் போயிட்டாங்க. சபரி சொல்றாரு, எல்லாருமே சாப்பிடாம வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வான்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதான்ற மாதிரி இவங்க பதிலுக்கு கோவப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே சாப்பிடுறதுக்கு வந்துட்டாங்க. அப்பயும் பார்வதி இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதான்ற மாதிரி கேட்கறாங்க. உங்களுக்கு எப்பவுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பார்வதி அப்படின்ற மாதிரி அமித் சொல்றாரு. இவங்க அமித் கிட்ட சண்டைக்கு போறாங்க. அடுத்ததா வந்து அந்த இடத்துக்கு கனி வந்துடுறாங்க. கனியும் திவாகரும் தான் ஜெயிலுக்கு போக போறாங்க. அந்த ட்ரெஸ்ல தான் இப்ப 2 பேருமே இருக்காங்க. சோ கனி ஒரு ஸ்டேஜ்ல கோவத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, எப்பவுமே நீ இப்படி தான் பண்ணிட்டு இருக்க, உனக்காக நாங்க எதுக்காக இப்படி இருக்கணும்ட்டு. அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேவரா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பவுமே போல உங்களுக்கு முட்டிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி முட்டிக்கிச்சு.
அப்ப பார்வதி கிளம்புங்கன்னு சொல்றாங்க. இது ஏன் வீடு, நான் எதுக்கு போகணுன்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அதை தாண்டி கனி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இதே வார்த்தையை தான் திவாகர் கிட்ட சொன்னாங்க. இந்த வார்த்தை சரியான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அது என்னன்னா, என்ன பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. திவாகர் இதை சொன்னார்னா நம்ம எல்லாருமே போட்டு அடின்னு அடிக்கிறோம். ஏன்னா திவாகர் வந்து கேஸ்ட்டை பார்த்து அப்படி சொல்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, நார்மலா சொல்ற வார்த்தை. இப்ப பார்வதி 4 வார்த்தை பேசும்போது கோவத்துல எந்த அருகதையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம அதை வார்த்தையா மட்டும் பார்த்தா பிரச்சனை கிடையாது. ஆனா திவாகர் இதே சொன்னா அவர் தரம் பிரிக்கிறாரு, ஜாதி பார்க்கறாருன்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன கேட்டா பார்வதி தான் இந்த இடத்துல பண்ணது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா பார்வதி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சுத்தி எல்லாருமே கொஞ்சம் பார்வதியை கார்னர் பண்ற மாதிரி சில இடத்துல லாக் பண்றாங்க. விக்ரம், கனி, சபரி இவங்க 3 பேருமே ஒரு மாதிரி லாக் பண்றாங்க. அந்த இடத்துல இவங்க லூஸ் டாக் வெறன்ட்டு இந்த அரோராவை போட்டு அவ்வளோ அடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து வெளியே சொல்ற விஷயமே கிடையாது. அதை வச்சு ஒருத்தரை கார்னர் பண்றதெல்லாம் தப்பு. பார்வதி இந்த விஷயத்த பண்ணாம இருந்திருக்கலாம். வேற பாயிண்ட் வைங்க. அரோரா கிட்ட வைக்கிறதுக்கு பாயிண்டா இல்ல, இதெல்லாம் அரோரா பண்ணது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லைன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அந்த குறியீடு காமிச்சாங்க, ஒரு சிம்பிளை காமிச்சாங்க, அது தப்பான சிம்பிள். இதெல்லாம் வந்து ஒரு தப்பான குற்றச்சாட்டுங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணு வந்து விளையாட்டுக்கு காமிச்சிருந்தாலும் சொல்லக்கூடாது. இதை தாண்டி அந்த பொண்ணே நான் பண்ணலன்னு சொல்லுது, அதை தாண்டியும் பண்ணன்னு சொல்றது தப்பான விஷயம் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அதை பார்த்தவங்க சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.